வணக்கம் மக்களே. அதிரடி திருப்பங்களுடன் சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. முத்துக்கிட்ட ரோகிணி வசமாக மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. முத்துவும் மீனாவும் பரசுராமன் அங்கிள் வீட்ல இருந்து வெளியே வராங்க. அப்போ கரெக்டா பிரவுன்மணியும் வராங்க. பிரவுன்மணி பார்த்த உடனே, என்ன மலேசியா மாமே, இங்க இருக்கீங்க? யாரு இது? கூட வேற யாரோ வந்திருக்காங்க, என்ன இங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் ஆச்சரியமா கேக்குறாங்க. முத்து இதை பார்த்துட்டு பிரவுன்மணி யோசிக்கிறாரு. ஐயையோ, வசமா மாட்டிட்டோம் போல இருக்கே. நம்ம என்ன சொல்லி இப்ப தப்பிக்கிறதுன்னு வேற தெரியலையே. இந்த ரோகிணி பாப்பா வேற ஒன்னும் சொல்லல. நம்ம வந்து ஏதாவது பேச வச்சோம்னா கடைசில அந்த ரோகிணி பாப்பா வேற திட்டுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ எதுவுமே பேசாம இருக்கறத பார்த்துட்டு மீனா கேக்குறாங்க, என்னங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்குறீங்க அப்படின்னு சொல்லி. அது ஒன்னும் இல்ல மீனா, அவரு வாயடைச்சு போயிட்டாரு. நம்ம இங்க இருப்போம்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிரவுன்மணியை பார்த்து கூட வந்த பையன் கேக்குறாரு, என்னங்க மாமா, உங்கள பார்த்து என்னமோ மலேசியா அதுன்னு எல்லாம் சொல்றாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ தம்பி, உங்களுக்கும் தெரியாதா? இவரு மலேசியாக்காரர் தானே அப்படிங்கிற மாதிரி முத்து மீண்டும் கேக்குறாங்க. மலேசியாவா? அவரு இங்க பக்கத்துல கறி எல்லாம் போட்டுட்டு இருக்காரு, கறிக்கடை எல்லாம் வச்சிருக்காரு. மலேசியா நீங்க எப்ப போனீங்க? பாஸ்போர்ட் கூட கிடையாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பவே யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்காரு, எதுவுமே பேசாம. என்ன மலேசியா மாமா, எதுவுமே பேச மாட்டேங்குறீங்க? கையும் கழுமும் மாட்டிக்கிட்டீங்களா? இல்ல, எனக்கு ஆரம்பத்திலேயே உங்க மேல சந்தேகமாதான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல முத்து தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கன்ஃபார்மா? நீங்க முத்து தம்பின்னு என் பேர் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க? கன்ஃபார்மா? நீங்க மலேசியால இருந்து வந்ததா சொன்னவர்தான். ஆனா கண்டிப்பா நீங்க வந்து மலேசியால இருந்து வரல, கரெக்ட் தானே? பக்கத்து தெருவுல கறி போட்டுட்டு இருக்கீங்க, கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி முத்துவும் கேக்குறாங்க. அப்போ மீனா, என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவரு மலேசியால இருந்து வந்த மாதிரி எல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பார்லர் அம்மாதான் ஏதோ சொல்லி நடிக்க வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன தம்பி, எல்லாம் கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பின்ன என்னங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரு பேரு பிரவுன்மணி அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறவரு சொல்றாரு. அதை பார்த்துட்டு, ஓ அப்படியா, அப்ப கண்டிப்பா வந்து இந்த பார்லர்மா வேலைதான். நீங்க ஒழுங்கா வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாம் ஒழுங்கா சொல்லிருங்க, எதுக்கு இப்படி எல்லாம் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க தம்பி, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது மாதிரி எல்லாம் நான் நினைக்க மாட்டேன் சொல்லிட்டு. ஆனா அந்த வித்யா பாப்பாக்காக மட்டும்தான் நான் ரோகிணி பாப்பாக்காக நடத்தி கொடுத்தேன். மற்றபடி அது வந்து எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு எல்லாம் தெரியாது, நீங்க அவங்களதான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஆனா நான் இப்போ போய் சொன்னா கண்டிப்பா அந்த பார்லர் அம்மா ஏதோ ட்விஸ்ட் பண்ணி விட்டுரும். நீங்க வந்து நேர்ல சொன்னீங்கன்னா மட்டும்தான் அங்க இருக்கறவங்க நம்புவாங்க. அது குறிப்பா எங்க அம்மா எல்லாம் அப்பதான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்றாங்க, ஏங்க இங்கேயே எங்க கல்யாண பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதை தவிர்த்து இப்ப இவரை அங்க கூட்டிட்டு போனா தேவையில்லாம பிரச்சனைதானுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம் மீனா, அதுக்காக இதை இப்படியே விட சொல்றியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இல்லைங்க, இந்த பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பரசு அங்கிள் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா தம்பி, நீ கூட வந்திருக்கியா? நீ யாரு அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க.
நான் தான் பரசுராமன் அங்கிளுடைய பொண்ணு லவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்களை எல்லாம் பேச வச்சிட்டு அதுக்கப்புறம் பிறவும் மணியை கூட்டிட்டு முத்து நேரா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. கோவமா அங்க போயிட்டு பாலாமா பாடலாமா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்போ கரெக்டா விஜயா வெளிய வந்துட்டு என்ன மலேசியா மாமா எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவரு மலேசியா உள்ள சிங்கப்பூர் முல்லை நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ரோகிணி உள்ள வந்துறாங்க. என்னங்க அங்கிள் எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் எங்க போனாரு வர்றதுக்கு அவர் இங்கதானே இருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாங்க. அப்போ யோசிக்கிறாங்க என்ன இவன் பேச்சே சரியில்லையே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கஞ்சாடை பண்ணிக்கிட்டே வந்து மலேசியா மாமா கிட்ட பார்த்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் சொல்ல முடியாம ரோகிணி பாப்பா என்னை மன்னிச்சிரு அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி அப்படியே ஷாக்கா நிக்கிறாங்க. என்ன பாலர் அம்மா ஏமாத்தினது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்களா? எல்லாரும் பார்த்துக்கோங்க, இது மலேசியாவும் கிடையாது, இவரு சிங்கப்பூரும் கிடையாது, இவரு இங்க பக்கத்து தெருவுல தான் கறி போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை என்னடா இது அப்படின்னு சொல்றாங்க. என்னை ஏன் கேக்குறீங்க, உங்க மருமகளை நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜயாவும் என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கீங்க, என்னங்க இப்படி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிறவும் மணி கிட்ட கேக்குறாங்க. ஆமாம்மா என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏதா இருந்தாலும் ரோகிணிப்பா பற்றி கேட்டுக்கோங்க, அவங்க சொன்னாங்க அதை நான் செஞ்சேன், மற்றபடி எனக்கு மலேசியா எங்க இருக்குன்னே தெரியாது, என்கிட்ட பாஸ்போர்ட் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ விஜயா என்ன ரோகிணி இதெல்லாம் உண்மையாலுமே உங்க அப்பா மலேசியால இருந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மலேசியால இவங்க அப்பாவும் இல்ல, இது மலேசியாவும் கிடையாது, இதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் எங்கேயும் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்து கேக்குறாங்க. அது என்கிட்ட இல்ல, வித்யா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வித்யா கிட்ட தானே, போட்டோ எடுத்து அனுப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி மீனாவை கேக்குறாங்க. என்ன மீனா அப்படின்னு ரோகிணி குரல் உதவி சுத்தி பேசுறாங்க. அப்போ முத்து சொல்றாங்க என்ன கையும் காலுமா மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம்னு தெரியாம மீனாவை மிரட்டுறீங்களா? மீனாவுல அதிகாரம் பண்றதுக்குள்ள உங்களுக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது, நீங்க பண்ற திருட்டுத்தனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து சொல்றாரு என்ன ரோமணி நடக்குது இங்க எல்லாம், அப்ப இத்தனை நாளா நீ வந்து மலேசியால இருந்து வந்தேன்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன பத்தி சொல்றேன்னு தெரியாம அப்படியே விடத்து போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப விஜய் ரொம்ப கோவமாயிடுறாங்க. உங்க அப்பா உண்மையாலுமே பணக்காரன் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் எதுவும் சொல்லாம இருக்காங்க, மௌனமா எதுவுமே பேசாம இருக்கறத பார்த்தாவே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி முத்து ரொம்ப கோவப்பட்டு பேசுறாரு. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க கொஞ்சம் அமைதியா இருடா, நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா உண்மையாலுமே சொல்லு, உங்க அப்பா யாரு என்ன இப்பவாவது உண்மையை சொல்லிரு, இன்னும் வந்து இந்த குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க அங்கிள் முத்து சொல்றாரு அப்படிங்கறதுக்காக எல்லாருமே என்னை சேர்ந்து சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இது சந்தேகம் எல்லாம் கிடையாது, கன்ஃபார்ம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ பிரம்மன்மணி சொல்றாங்க சரி தம்பி நான் கிளம்புறேன், இதுக்கு மேல எனக்கு இங்க இருக்கறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாரு. சரிங்க நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து முத்து கேக்குறாங்க உண்மையை சொல்லுங்க, எதுக்காக இவரை கூட்டிட்டு வந்து நீங்க நடிக்க வச்சீங்க
அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்காங்க. நீங்க இப்படி எல்லாம் ஸ்கேடா பதில் சொல்ல மாட்டீங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்படி வந்து போய் பேசி ஏமாத்தி இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தரலாமா? அது சரி, அவன் ஒரு ஃப்ராடு, அவனோட சேர்ந்து வந்து நீங்களும் ஒரு ஃப்ராடு ஆயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப மனோஜ் வாய் அடிச்சு போய் நின்னுட்டு இருக்காரு. என்ன ரோகிணி, எல்லாருமே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீ எதுவுமே சொல்லாம நின்னுட்டு இருக்க, உன் மேல தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லுடா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா நீ வேற என்னமாடா உனக்கு வந்து நீ நம்பிட்டு இருக்கற? அவங்க மலேசியாவுல இருந்து வரல, ஒன்னும் வரல, இங்க பக்கத்துலதான் லோக்கல், இங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.